வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இங்கு நாங்கள் எடுத்திருக்கிற இன்றைய தலைப்பு என்னென்றால், இந்த மாணவரை மையப்படுத்தின கல்வி நன்மையா தீமையா, அதாவது நன்மை அளிக்கிறதா தீமை அளிக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது எல்லோருக்கும். ஏனென்றால் ஒரு கல்வி திட்டத்தை எடுத்தோம்னா மாணவருக்கு விருப்பமான முறையில தான் அது அமைய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனா இன்றைய கல்வி சூழல் மாணவரை மையப்படுத்தின கல்வி என்றபடியால் மாணவரை அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, உருக்கி சொல்லக்கூடாத ஒரு சிக்கல் ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது. அவன் சில நேரங்களில நாங்கள் விளங்கப்படுத்துறதை சரியாக உள்வாங்க முடியாமல் இருக்கிறான். காரணம், இன்று இருக்கிற பிள்ளைகள் இந்த அறிவியல் சூழல்ல பிறந்த பிள்ளைகள். இந்த தொழில்நுட்ப திறன்கள் எல்லாம் அவர்கள் முன்னே விரிந்து கிடக்கிறதை பார்க்கின்றோம். அறிவியல்ல மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே குளப்படி இருக்கும், குறும்புகள் இருக்கும், அத்தனையுமே நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சில மாணவர்களுக்கு அந்த கெட்ட நெறி என்பது புகாமல் இருக்கின்றது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா நிறைய இருக்குது. வீட்டு சூழல், குடும்ப சூழல், வகுப்பறை சூழல் எல்லாமே அவனுக்கு ஒரு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவனால கற்க முடியும். ஆனால் இப்ப ஒரு மாணவரை பெற்றோர்கள் பாடசாலைக்கு அனுப்பும் போது அந்த மாணவனை நல்ல முறையிலேயே அவனை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. இயல்பில் மாறுதல் அடைகிற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆனா அப்படி நல்ல ஒழுக்கமான ஒரு கல்வியை கொடுக்க வேண்டிய சூழலில இன்றைக்கு பாடத்திட்டமும் தேர்வை நோக்கிய பயணங்களிலுமே இன்றைய காலச்சூழல் நகர்வதனால அந்த மாணவனுக்கு சரியான ஒழுக்கம் சார்ந்த கல்வி கிடைக்கவில்லை. ஆனா இன்னொரு பக்கத்தை பார்த்தோம், ஒழுக்கம் சார்ந்த கல்வி தனியா பாடசாலையில மட்டும் மாணவன் எதிர்பார்க்கலாமா? இல்லவே இல்லை. அந்த ஒழுக்கம் என்பது சின்ன வயதுல தொடக்கம் மாணவர்களுக்கு வீட்டில இருந்தே உருவாக்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்ட மாணவன் தான் சரியாக வகுப்பறையில் இருப்பான். அந்த நிலையிலேயும் நாங்கள் யோசிக்கலாம், அது ஆசிரியற்ற கடமை அல்ல, பெற்றோர்களும் அந்த மாணவனை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நெறிப்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பாடசாலைக்கு வரைக்குள்ள நல்ல அப்பழுக்கற்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆம், உளவியலாளர்கள் கூட சொல்லுகிறார்கள், ஒரு குழந்தைகள் பூக்கள் மாதிரி, அதாவது பூஞ்செடிகள் மாதிரி தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நந்தவன பூங்காவாக அந்த குழந்தைகள் இருக்க அவர்களுக்கு பாய்ச்சுற நீராக ஒரு ஆசிரியர் இருப்பது உண்மை. ஆகவே அந்த ஆசிரியர் நல்ல முறையில தான் அந்த மாணவர்களோட நடக்க முயல்வார். நிச்சயம் அது உண்மை. ஆனால் இன்று மாணவர்கள் இந்த கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில குறும்புத்தனம், மரியாதை தராத தன்மை இருப்பதனால சரியாக உள்வாங்க முடியாத சூழல் இருக்குது. கல்வியில ஒரு கவனச்சிதறல் வருகிறது. அதை மாணவனிடமிருந்து கவனித்து ஆசிரியர் அதை சரியாக அவனுக்கு சொல்லி விளங்க வைத்து இப்படித்தான் கற்க வேணும் என்பதை புகுத்தி அந்த மாணவனுக்கு ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டினால் நிச்சயம் அந்த மாணவர்களும் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு வரும். எனவே ஆசிரியருக்கு இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலான வேலை இருக்கிறது. நிச்சயம் எங்களிடம் பொறுப்பு தந்த அந்த மாணவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நல்ல நிலையில் உருவாக்க வேண்டும் என்றால் நாங்களும் மாணவர்கள் நிலையில இருந்து அவர்களோட இணைஞ்சு செல்லும் போது அவர்களை இழுத்து கொண்டு நல்ல இடத்துக்கு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதல்ல. இதுல சகிப்புத்தன்மை, பொறுமை, கோபம் இல்லாத நிலை அத்தனையுமே பேண வேண்டியது ஆசிரியருடைய கடமை. ஆசிரியர் மலர்ந்த முகத்தோட போய் மலரும் புன்னகைகளாக அந்த குழந்தைகளை எதிர்நோக்கி அவர்களுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்பித்தால் நிச்சயம் அந்த கல்வியால பயன்பெறும். மாணவரை மையப்படுத்திய கல்வியிலே நிறைய நன்மை இருக்கு. முயன்று பார்த்தால் முன்னேற்றம் காணலாம். நன்றி, வணக்கம்.